ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஜாக்ரஸில் வர ஃபெயிலியரை பற்றி தான் பேச போகிறோம். ஜாக்ரஸில் நம்ம எல்லாருமே அடிக்கடி அட்டன் பண்ணுற 2 கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேரிங் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாடி கிராக் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி இந்த பேரிங் வந்து எதனால் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். பேரிங் பார்த்திங்கன்னா 2 காரணத்தினால ஃபெயிலியர் ஆகும். ஒன்று வந்து நம்ம சரியான டைமில் லூப்ரிகேஷன் பண்ணலை அப்படின்னா ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் கரெக்டான லூப்ரிகேஷன் பண்ணலைன்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ஃப்ரிக்ஷன் ஆகி பேரிங் வீக் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ப்ராப்பராக ரெகுலராக அந்த டைம் பீரியடில் கிரீஸ் பண்ணிடுங்க. அதே டைமில் நம்ம அடிக்கிற கிரீஸ் வந்து அந்த பேரிங்க்கு சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். இன்னொன்று, நம்ம சைட்டில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கிற கிரீஸ் பார்த்திங்கன்னா அதில் டஸ்ட்டு கலந்துருக்கும், தண்ணி கலந்துருக்கும், அப்படியே கன்னில் போட்டு அப்படியே அடிப்போம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சரியான அந்த கிரீஸோட அந்த விஸ்காசிட்டி இல்லாதனால பேரிங் வந்து சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ நம்ம லூப்ரிகேஷனை எந்த அளவுக்கு சேஃப்டியாக எந்த அளவுக்கு சேஃபாக கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ உங்களுக்கு பேரிங்கோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓவர்லோடு. இந்த ஓவர்லோடை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஃபிக்ஸ்டு ஜா மூவபிள் ஜா இருக்குது, ரைட்டுங்களா? ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு, ஒரு பக்கம் மூவபிள், ரைட்டு. இந்த மூவபிள் ஜா கல் உடைக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நார்மலாக கல் போட்டிங்கன்னா அது லோடு நார்மலாக எடுத்துக்கும். அதிகமாக போட்டு டம்ப் பண்ணினா ஓவர்லோடு என்ன ஆகுதுன்னா, இந்த மூவபிள் ஜா இருக்கு இல்லையா, இதோட டாப்பில் பேரிங்க்கு ட்ராவல் ஆகுது. இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த மேல் தாடை இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க, கீழ்த்தாடையை மூவபிளாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ரொம்ப அதிகமான ஃபுட்டை போட்டு ரொம்ப வாய்க்கு அழுத்தம் கொடுத்து மென்று சாப்பிட்றீங்க. இந்த டைமில் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா பெயின் வரும். அதாவது நம்ம கீழ்த்தாடை மூவபிள் ஜான்னு சொன்னோம் இல்லையா, இந்த மூவபிள் ஜால் இருக்கிற இந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றது இங்கே சென்டரில், இது ஓவர்லோடு இங்கே தான் ஆக்ட் ஆகும். இதே மாதிரி தான் ஃபிக்ஸ்டு ஜா மூவபிள் ஜாவில் நீங்கள் ஓவர்லோடு போட்டிங்கன்னா அந்த ஓவர்லோடு வந்து நேராக பேரிங்க்கு தான் ஆக்ட் ஆகும், சரிங்களா? இப்போ இதே மாதிரி கல் போட்டால் மட்டும்தான் ஓவர்லோடு ஆக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதாவது ஒரு டைமில் ஒரு காரணத்தினால ஏதோ மெட்டல் பீஸ் போகுதுன்னா ஹெவி லோடு ஆக்ட் ஆகும். அந்த நேரத்துலையும் நேராக பேரிங்க்கு தான் லோடு அதிகமாக போகும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லோடு நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். என்ன நான் சொல்கிறேன், நான் இவ்வளோ நாளாக ஓவர்லோடு போட்டு தானே மிஷினை ஓட்டுறேன், இவ்வளோ நாளாக என்னோட மிஷினில் நிறைய போல்டு, நிறைய டீத்து, நிறைய மெட்டல் பீஸ் விழுந்திருக்கு, அப்போல்லாம் எனக்கு பேரிங் டேமேஜ் ஆகலையே, ஓவர்லோடு போட்டு நான் நினச்சி தானே மிஷினை ஓட்டுறேன், அப்போல்லாம் டேமேஜ் ஆகலையே, இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நல்லா கேட்டுக்கோங்க, மிஷினில் ஏதாவது ஒரு வகையில் ஓவர்லோடு ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மூவபிள் ஜாலியோ இல்லை ஃபிக்ஸ்டு ஜாலியோ கிராக் ஏற்படும். அப்படி இல்லைன்னா சாஃப்ட்லேயோ 2 சைடு இருக்கிற பேரிங்லேயோ டேமேஜ் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு புள்ளி, இந்த பெல்ட்டு, இந்த மோட்ரு, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆக்ட் ஆகி ஏதாச்சும் டேமேஜ் ஆகும். ஸோ இவ்வளோ ஓவர்லோடில் டேமேஜ் ஆகுறது யார் சேவ் பண்ணுறா அப்படின்னு மிஷினில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் டாகல் பிளேட்டு. இந்த டாகல் பிளேட்டு இங்கே நடக்கிற எல்லா ஹெவி லோடையும் உள்வாங்கி தன்னைத்தானே உடைச்சிக்கும். ஸோ இங்கே டாகல் பிளேட்டு பல நேரத்தில் நம்ம மிஷினை சேவ் பண்ணுது. நல்லா கேட்டுக்கோங்க, டாகல் பிளேட் உடையுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹை ஸ்ட்ரென்த்தில் ஒரு டாகல் பிளேட் போட்டிங்கன்னா அது உடையாது, இங்கே பல பொருள் டேமேஜ் ஆயிரும். இந்த இடத்துல டாகல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதய துடிப்பு மாதிரி நம்ம ஜாக்ரஸரில். சரி, நமக்கு தான் டாகல் பிளேட் இருக்கே, அப்போ மிஷினில் ஹெவி லோடு கொடுக்கலாமா, ஏதாவது மெட்டல் பீஸு, இரும்பு பீஸு ஏதாவது விழுந்தா பயப்படாமல் ஓட்டிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது. ஹெவி லோடு மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம மிஷின் சேஃபாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து என் பேரிங் வந்து ஒரு 3 மாதம் நல்லா ஒன்றுச்சிங்க, 6 மாதம் நல்லா ஒன்றுச்சு, 1 வருஷம் நல்லா ஒன்றுச்சு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன்னு தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை வைப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்மளுக்கு பேக் சைடு டாகல் பிளேட் இருக்கு இல்லையா, அதில் முன்னாடி வந்து எல் பேரிங்கும் பின்னாடி வந்து டாகல் பார் இருக்கும். இப்போ நமக்கு ஹெவி லோடு இங்கே ஃப்ரண்ட்டில் ஹெவி லோடு கொடுக்குறது வந்து இந்த பேக் சைடு இருக்கிற 3க்குமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல் பேரிங்கு, டாகல் பாரு, டாகல் பிளேட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் உடையும், ஒரு கட்டத்தில் பல்ஜ் ஆகும், ஒரு பக்கமாக தேயும். இது என்ன வேணாலும் நடக்கும். இப்படி நடக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக லோடு என்னென்னா பேரிங்க்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம
உணர முடியாது, கவனிக்க முடியாது. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த டைமில் பேரிங் தன்னைத்தானே காப்பாற்றிக்க ரொம்ப முயற்சி பண்ணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக லோடு போய் அது நாள்பட வீக் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் ஓடினதுக்கப்புறம் பேரிங் ஃபெயிலியர் ஆகுது. அது 3 மாதமாகவும் இருக்கலாம், இல்லை 1 வருஷமாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹெவி லோடு கொடுக்காம மிஷினை ஓட்ட மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாலே நம்மளுக்கு பேரிங் சேவ். இனி வர வீடியோவில் இன்னும் என்னென்ன காரணத்தினாலாம் பேரிங் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.